சின்ன சின்ன விஷயங்களை சேஞ்ச் பண்ணுறதுனால நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய விஷயம் மாறுமா? அப்படி என்ன விஷயம் மாறும்? வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். காயு விலாக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பறந்து விரிந்த இந்த அழகான கடல் தான் நம்மளோட வாழ்க்கை. அங்கே ஓரமாக நிற்குது பார்த்திங்களா, அந்த படகு தான் நம்ம. இந்த படகுல நம்ம சவாரி பண்ணணும்னு ஆசைப்படுறோம். ஆனால் ஏதோ ஒரு தடை நம்மளுக்குள்ளேயே இருக்காது. என்னன்னு தெரியுங்களா? ஆமாங்க, நமக்கு இருக்க மிகப்பெரிய எதிரியே நம்மளோட ஓவர் திங்கிங் தான். ஆமாங்க, இந்த ஓவர் திங்கிங்கால் நம்ம இந்த வாழ்க்கையில் அடுத்த ஸ்டெப் எடுக்கவே நம்ம பயப்படும். நீங்களே இந்த இமேஜில் பாருங்களேன், அந்த பையன் சவாரி பண்ண ஆசைப்படுறான். ஆனால் அவனுக்கு தடையே இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்களா? அந்த ஓவர் திங்கிங் மட்டும்தான். இப்போ அந்த படகுல சவாரி பண்ணுறதுக்கு முன்னாடியே அவன் யோசிக்கிறான், எங்கே நம்ம பாதி வழியிலே நம்ம தண்ணியில் முழுகிடுவோமோ, இல்லை இது இப்படி ஆகிடுமோ, இல்லை இது அப்படி ஆகிடுமோன்ட்டு அவன் மனசுக்குள்ளே குழப்பங்களை வச்சுக்கிட்டு இருக்கிறதுனால அவனால் அந்த சவாரியே பண்ண முடியலைங்க. ஆமாம், நம்மளுமே அந்த தப்பை பண்ணிட்டு தான் இருக்கும். நம்ம தினசரி வாழ்க்கையில் முயற்சி பண்ணாமலே நிறைய விஷயங்களை நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம். ஒருவேளை அதை நம்ம முயற்சி பண்ணியிருந்தால் சக்ஸஸ்ஃபுல்லாக பர்சனாக கூட நம்ம மாறி இருக்கலாம். ஆமாங்க, எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம முயற்சி பண்ணாமல் அதை நம்ம ஸ்டாப் பண்ணிடக்கூடாது. இப்போ இந்த ஒரு இமேஜில் நீங்களே பாருங்களேன், வாழ்க்கை என்னும் படகுல நம்ம இப்போ பயணிச்சிட்ருக்கோம். அதில் வர சின்ன சின்ன தடைகள் தான் அந்த கற்கள், சரிங்களா? இப்போ அந்த சின்ன சின்ன கற்களை பார்த்து நம்ம பயந்துட்டோம்னா, ஓவர் திங்கிங் பண்ணிட்டோன்னா, நெக்ஸ்ட்டு நம்ம அடுத்த முயற்சி எடுக்காமலேயே நம்ம தோற்று போய்டும். அது எல்லாமே நம்ம ஓவர் கம் பண்ணி வந்து தாங்க ஆகணும். ஓவர் கம் பண்ணால் மட்டும்தான் நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு போக முடியும். ஓகேங்களா? வாழ்க்கை என்னும் படகுல நம்ம பயணிக்க தொடங்கிய பிறகு நம்மளுக்கு இலக்கு என்றது ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க. இலக்கு எடுத்த உடனே நம்ம பெரிய கோலாலாம் வைக்கணும்லாம் அவசியம் இல்லைங்க. உதாரணத்துக்கு ஒரு ஸ்டோரியாக சொல்லட்டுங்களா உங்களுக்கு புரியும்படி? இங்கே குமார்னு ஒரு பையன் இருக்கான். அவன் எடுத்த உடனே திமிங்கலத்தை பிடிக்கணும்னு ஆசைப்படுறான். ஆனால் அவனுக்கு மீன் பிடிக்கவே தெரியல. ஒவ்வொரு நாளும் கடலுக்கு போயிட்டு மீன் பிடிக்கலாம் அப்படின்ட்டு தூண்டிலோடு நிற்கிறான். ஆனால் அவனுக்கு மீன் பிடிக்க தெரியாதனால ஒரு மீனும் அதில் மாட்டலை. பையன் கவலையில் இருக்கிறத பார்த்த அவங்க அப்பா அந்த குமாருக்கு பாடத்தை சொல்லி கொடுத்தாரு. குமார், நீ டெய்லியும் மீன் பிடிக்க போகிற, ஆனால் உனக்கு அதில் அனுபவம் இல்லை. முதல்ல நீ அனுபவத்தை கற்றுக்கொள். ஃபஸ்ட்டு நீ குட்டி குட்டி மீன்களை பிடிக்க கற்றுக்கோ. அதுக்கு நீ டார்கெட் பண்ணு. அதுக்கு நீ உன்னோட கோல் வை. நெக்ஸ்ட்டு நீ பெரிய கோலாக வை. அப்போ தான் உன்னால் சீக்கிரமாக உன்னோட முயற்சியில் நீ வெற்றி அடைய முடியும். இப்போ தான் குமாருக்கு தான் பண்ண மிஸ்டேக் என்னன்னு புரிஞ்சுது. ஓகே, நம்ம எடுத்த உடனே மீனே பிடிக்க தெரியாமல் திமிங்கலத்தை பிடிக்க போனது தப்பு. ஃபஸ்ட்டு நம்ம மீன் பிடிக்க கற்றுக்கணும். அடுத்த பிறகு சின்ன மீன்களை பிடிக்க கற்றுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அப்புறம் திமிங்கலத்தை பிடிக்க கற்றுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு அனுபவம் வந்தது. இந்த ஸ்டோரி மூலயமா உங்களுக்கு என்ன புரியுது? இலக்கு தாங்க ரொம்ப முக்கியம். இலக்கு இல்லாமல் நம்ம எங்கே ஓடுவோம்? அதனால் ஒரு கோல் வேணும் வச்சுக்கோங்க. இப்போ ஓவர் திங்கிங்லேருந்து வெளியில் வரதை பார்த்தாச்சு, இலக்கு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இவ்வளவும் இருந்தும் என்னால் எதுவுமே பண்ண முடியலைங்க, இன்னும் நீங்கள் நெகட்டிவாக தான் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா, நீங்கள் நெக்ஸ்ட்டு பண்ண வேண்டியது என்னென்னா எதிர்மறை எண்ணங்களை வெளியேற்றணும். ஆமாங்க, நெகட்டிவ் தாட்ஸாக நம்மளுக்கு முக்கியமானதே. அதுதான் நம்மளோட வாழ்க்கைக்கு ஒரு முட்டுக்கட்டையாகவே இருக்கே. பாசிட்டிவாக யோசிக்க ஆரம்பிங்க. பாசிட்டிவாக நல்ல பாட்டுகளை கேளுங்க. இப்போ ஒரு சின்ன சின்ன விஷயங்களில் இருந்து நீங்கள் ஒரு பாசிட்டிவாக யோசித்தா மட்டும்தான் அது நாளைக்கு வெற்றியாக மாறும். இந்த 3 சேஞ்சஸுமே உங்களுக்குள்ளே வந்தாலே போதும். உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் மாற்றுவீங்க. உங்களாலேயும் எல்லாம் முடியும். கண்டிப்பாக என்னோடய வீடியோ உங்களுக்கு ஒரு சேஞ்சஸை கொண்டு வந்திருக்கோன்னு நம்புகிறேன். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.